அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்த, பாசம் வச்சிருந்த உறவு உங்களை விட்டு போயிட்டாங்களா? அந்த உறவால இன்னைக்கு நீங்க ரொம்பவே மனவேதனைக்கு உள்ளாயிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. சில உறவுகள் நம்மளுடைய வாழ்க்கை பூராவும் நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. சில உறவுகள் நம்மள வேணாம்னு நம்மள தூக்கி போட்டு தூரமா விலகி போயிருவாங்க. அப்படி போற உறவுகளை நம்மளால ஈஸியா போக விட்டுறவோ மறந்துடவோ முடியாது. ஏன்னா நம்ம அவங்கள அந்த அளவுக்கு நம்பி இருந்திருப்போம், அவங்க மேல பாசம் வச்சிருந்திருப்போம், அவங்க தான் நமக்கு இனி எல்லாம்னு கூட நம்ம நினைச்சிருந்திருப்போம். அப்படி இருந்தும் அவங்க நம்மள விட்டு போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய வலியையும் வேதனையும் தரும். இனி நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரிதான் நம்ம யோசிப்போம். அப்பதான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மளோட நெருங்கி இருக்க தகுதி இல்லாத உறவுகளை அல்லாஹ் நம்மள விட்டு தூரமாக்குவான். உறவுகளை பேணி வாழணுங்கிறது நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். நம்மளும் சரியா இருந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் இருந்தா மட்டும்தான் உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பிரிவும் ஏற்படாம இருக்கும். நான் அவங்க கூட உண்மையா தானே இருந்தேன், அவங்களோட அன்பா தானே இருந்தேன், அப்புறம் ஏன் அல்லாஹ் என்ன அவங்கள விட்டு பிரிச்சான் அப்படின்னு நம்ம நினைப்போம். உங்களை விட்டு அவங்கள பிரிக்கல, அவங்க கிட்டே இருந்துதான் அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கான். உங்களுக்கு தெரியாது அந்த உறவு உங்க கூட இருந்தா உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த உறவு உங்க கூட இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு நல்லதுன்னு. ஒரு உறவு நீங்க ரொம்பவுமே நம்பிக்கை வச்சு உங்களை விட்டு போகுதுன்னா அப்படியே விட்டுருங்க, போகட்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கான்னு நினைச்சுக்கோங்க. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்க. யாராச்சும் உங்களுக்கு சரியா இல்லாத போது அவங்கள விட்டுறதுக்கு நீங்க வலுவாகிற வரைக்கும் அல்லாஹ் அவங்கள வச்சேதான் தொடர்ந்து உங்களை காயப்படுத்தி பக்குவப்படுத்துவான். சோ அதனால உங்க கூட இருக்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு யார அல்லாஹ் நினைக்கிறானோ அந்த உறவுகள் உங்க கூடவே இருக்கும், எப்பொழுதுமே உங்களை விட்டு பிரியாது. அது போன்ற உறவுகள் உங்களை நிச்சயமா தேடியும் வரும் இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம கூட இருக்கக்கூடிய உறவுகள் நமக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் கலங்கத்தையும் வேதனையும் கொடுத்தாலும் அதெல்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்படாம, இந்த உலகமே கைவிட்டாலும் எந்த உறவுகள் என்ன உதாசனப்படுத்தினாலும் அல்லாஹ் என்ன கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையோடு நம் பொறுமையோடு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய தகுதியான உறவுகள் நம்ம விட்டு ஒருபோதும் விலகி போகாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.